தமிழ்நாட்டுல இடி மின்னலுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம். எந்தெந்த மாவட்டத்துல இடி மின்னல் பயங்கரமாக இருக்கும், அதேபோல மழை பொழிவும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போகாதீங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டத்துல இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கடந்த சில நாட்களாக நம்ம வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக பதிவானது எல்லாமே நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப கடுமையான வெப்பம் பதிவாச்சு. ஆனா, இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய சில மாவட்டங்கள்ல, சில நாட்களுக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யுமானா பெய்யாது. சில இடங்கள்ல மிதமான மழை, சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பகுதியாக இருக்கும். அது எந்தெந்த மாவட்டங்கள், எந்தெந்த பகுதிகள்ல நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒரு மிதமான மழை பொழிவுகள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க. அதுல சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எங்கேயுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் இல்லை. அதனால தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் இந்த மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் நண்பர்களே. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கும். எல்லா இடங்களுக்குமே கனமழை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, உள் மாவட்டத்தில நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு கிடையாது. அதனால சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பிலிருந்து சற்று கூடுதலாகவே பதிவாகும். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமா இருக்கும். ஒரு சில பகுதிகள்ல வறண்ட வானிலை காணப்படும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில ஏதேனும் சில இடங்கள்ல நமக்கு அந்த லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையும், வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் டெல்டா மாவட்டங்கள்ல. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிக்கை பொறுத்தவரை மிக தெளிவாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய மார்ச் 24ஆம் தேதி வரை இந்த மழை பொறுத்தவரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு எந்தெந்த தேதிகள்ல உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவல மிக தெளிவா சொல்லியிருக்கிறோம். 24ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் விட்டு விட்டு ஆங்காங்கே சில இடங்கள்ல உறுதியாக நம்ம தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருது.